அதுக்கப்புறம் ஒரு 3600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய வீடு இன்னைக்கு சொந்தமாக்கியாச்சு. 14 மாசம் லோன் கட்ட முடியாம இருந்த கார், அந்த காரை கொடுத்துட்டு நான் ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் வண்டி எடுத்தேன். என்னோட எமரால்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது. அந்த எக்கோஸ்போர்ட் வண்டி எடுக்கும் போது பேங்க் வந்து எனக்கு லோன் தரல. ஏன்னா உன்னுடைய ட்ராக் வந்து அவ்வளவு நல்லா இல்ல, ட்ராக் வந்து அவ்வளவு நல்லா இல்லைன்னு சொல்லி எனக்கு லோன் தரல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிரைவேட் ஃபினான்ஸ்ல போய் நான் வண்டி வாங்கினேன். எமரால்ட் கம்ப்ளீட் பண்ணி சஃபயர் ஆகி டைமண்ட் ஆகி என்னுடைய பிசினஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா growth ஆச்சு. போன வருஷம் இதே போல ஒரு சிக்னேச்சர் ப்ரோக்ராம்ல உங்க முன்னாடி நான் வரும்போது, இந்த ஹாலுக்கு இதே போல ஒரு ஹாலுக்கு நான் வரும்போது வந்தது 73 லட்சம் ரூபாய் விலை இருக்கக்கூடிய மெர்சிடிஸ் பென்ஸ் GLA 220 4matic அப்படிங்கிற வண்டியில தான் நான் வளர்க்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்கும் 9% கொடுக்கும்போது உங்க ட்ராக் ரெக்கார்டு நல்ல விதத்துல இருக்கு. அதனால உங்களுக்கு மட்டும் 8.5% இன்ட்ரெஸ்ட்ல நாங்க வந்து லோன் தரோம்னு சொல்லி பேங்க் கூவி கூப்பிடுறாங்க. அப்போ லைஃப் எப்படி மாறுச்சு பாத்தீங்களா நண்பர்களே? நான் உங்களுக்கு சொல்றேன்.